So today I want to come and preach to you about the conversion of Apostle Paul. இந்த நாளிலே அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய மனமாற்றத்தை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். When I came to the Lord some 39 years ago or 40 years ago, கிட்டத்தட்ட 39 40 வருடங்களுக்கு முன்பதாக கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் நான் வந்தபோது one of the verses that really struck me is from Acts chapter 26. அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதான ஒரு வசனம் தான் என்னை அதிகமாக பாதித்தது. Apostle Paul is standing before King Agrippa அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த நாளிலே அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். and he's sharing his personal testimony. அந்த நாளிலே தன்னுடைய சொந்த சாட்சியை அந்த ராஜாவினிடத்தில் அவர் பகிர்ந்து கொள்கிறதை நாம் I பார்க்கிறோம். think when you go to the Bible, you see the testimony of Apostle Paul every now and then throughout the New Testament. நீங்க வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு இடங்களிலும் தன்னுடைய சுய சாட்சியை பற்றி பகிர்ந்து கொள்வதை பற்றி அடிக்கடியாக நீங்க வாசிக்க In முடியும். Romans chapter 7, Philippians chapter 3, ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம், அதே போல பிலிப்பியர் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே, Acts chapter 26, Acts chapter 9. அதே போல அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரங்களிலே You know, I personally believe no one has contributed more to the Christian faith other than Jesus than Apostle Paul. நான் நினைக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்ததாக கிறிஸ்தவ உலகத்திலே மிக அதிகமாக முதலீடு செய்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லி நான் He விசுவாசிக்கிறேன். not only planted many churches, இவர் அநேக சபைகளை ஸ்தாபித்தது மாத்திரமல்ல, but without his vision, we never would have understood so many facts of the Bible. அவருடைய தரிசனம் இல்லாமல் வேதத்தினுடைய அநேக காரியங்களை நிச்சயமாகவே நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது. Jesus just spoke 2 lines about the church of Jesus. இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபையை பற்றி 2 இடங்களில் மாத்திரம் தான் பேசி இருக்கிறார். But Apostle Paul gave us wide insight into the body of Jesus. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவினுடைய சபைக்குள்ளாய் நடக்கிறதான காரியங்களை பற்றி மிக விரிவாக சொல்லுகிறதை நம்மால் வாசிக்க He முடியும். speaks very clearly about the gifts of the Holy Spirit. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை பற்றி பேசுகிறதை He பார்க்கிறோம். speaks very clearly about the fruits of the Holy அதே Spirit. போல பரிசுத்த ஆவியானவருடைய கனிகளை பற்றி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். He speaks a lot about the coming of the Lord Jesus. அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை பற்றி பேசுவதை நாம் பார்க்கிறோம். He speaks a lot about the table of the Lord, அதே போல கர்த்தருடைய பந்தியை பற்றி அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். resurrection of the dead, for example. அதே போல மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். Without Apostle Paul, we would never understand most things of the Christian faith. அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லாமல் கிறிஸ்துவ விசுவாசத்தை பற்றியதான அநேக காரியங்களை நம்மால் விளங்கிக் கொள்ளவே முடியாது. God caught hold of him in a very dramatic manner. தேவன் மிக ஒரு அற்புதமான விதத்திலே சவுலினுடைய வாழ்க்கையை அவர் பற்றி You பிடித்தார். know, I used to wonder why Apostle Paul. ஏன் அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் தெரிந்தெடுக்க வேண்டும் என்று நான் ஆச்சரியப்பட்டது. I think the eyes of the Lord were roaming throughout this Mediterranean area. நான் நினைக்கிறேன் மத்திய தரைக்கடல் பகுதியிலே தேவனுடைய கண்களானது அந்த நாளிலே உலாவிக் கொண்டிருந்திருக்க வேண்டும். And God wanted a person who travels a lot. தேவன் அந்த நாளில் அதிகமாக பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு நபரை தேடி இருந்திருப்பார். He was looking for a Jew who's also a Roman citizen. அதே போல ரோம குடியுரிமை வைத்திருக்கிறதான ஒரு நபரை அவர் தேடி A கொண்டிருந்திருப்பார். person who knows the Hebrew language and the Greek and the Aramaic language. அதே போல எபிரேய, கிரேக்க, அரமேய மொழிகள் தெரிந்த ஒரு நபர் ஒருவேளை அவருக்கு Who தேவைப்பட்டிருக்கலாம். knows everything about the Jewish religion. அதே போல இந்த யூத பாரம்பரியத்தை குறித்தான எல்லா காரியங்களும் அறிந்திருக்கிற ஒரு நபர் அவருக்கு But தேவை. who's also open to other cultures. அதே போல மற்ற கலாச்சாரத்தை மணந்திருந்து வரவேற்கக்கூடிய ஒரு நபராகவும் அவர் இருக்க வேண்டும். His pedigree was very high. அதே போல அவருடைய கல்வி பின்னணி, குடும்ப பின்னணி மிக உயர்ந்ததாக இருந்திருக்க He வேண்டும். came from a very rich background. அவர் மிக உயர்ந்த ஒரு பணக்கார பின்னணியிலிருந்து வந்தவர். And not only that, this man was so respected in society. இந்த நபர் சமுதாயத்திலே மிக அதிகமாக உயர்ந்த நிலைமையில பார்க்கப்பட்டவர் But மாத்திரமல்ல, the only problem was he was opposing the Lord Jesus. ஆனால் அந்த இடத்துல இருந்த ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் விரோதித்துக் கொண்டிருந்ததுதான். He says, I've been violent against the church of Jesus. அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துனுடைய சபைக்கு விரோதமாக நான் மிகவும் சீறிக் கொண்டிருந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். I have spoken a lot of things that is blasphemy against the word of God. அதே போல கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான தேவ தூஷணங்களை நான் செய்தேன் என்று அவர் I சொல்லுகிறார். have been a persecutor of the church of Jesus. அதே போல இயேசு கிறிஸ்துனுடைய சபையை நான் துன்பப்படுத்துகிறவனாக இருந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். You know, I'm sure the churches in those days were praying for Apostle Paul. அந்த நாட்களில் இருந்த சபையானது அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக அதிகமாக அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். Maybe they prayed and said, Lord, save this person. ஒருவேளை அவர்கள் ஜெபித்திருப்பார்கள், ஆண்டவரே இந்த மனுஷனை ரட்சியும் என்று. Maybe someone said, Lord, punish this person. ஒருவேளை ஒரு சிலர் ஜெபித்திருப்பார்கள், ஆண்டவரே இந்த மனுஷனை தண்டியும் என்று. But you know what the Lord said? The Lord did actually. ஆனால் அந்த நாளிலே ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? No one has the qualifications that I am looking for. அவர் சொன்னார்,
நான் தேடிக்கொண்டிருக்கிற இந்த மனுஷனை போன்றதான தகுதிகள் வேறு எவரிடத்திலுமே இல்லை. I want the gospel to spread throughout the Mediterranean area. எனக்கு இந்த மத்திய தரைக்கடல் பகுதி முழுவதும் சுவிசேஷமானது பரப்பப்பட The வேண்டும். gospel has to go to Asia and also to Europe. அதே போல சுவிசேஷமானது ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் அது செல்லப்பட வேண்டும். And suddenly one day God began to act. எனவே திடீரென்று ஆண்டவர் அவர் கிரியை செய்ய Dear ஆரம்பித்தார். brothers and sisters, you can be far away from God, அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்க ஆண்டவரிடமிருந்து மிக தூரத்திலே இருந்து கொண்டிருக்கலாம். but God knows the time of His reckoning. ஆனால் கர்த்தர் நிச்சயமாகவே தம்முடைய தெய்வீக வேலையை அவர் அறிந்திருக்கிறார். When He can lay His hands upon you, எந்த நேரத்தில் தம்முடைய கரங்களை அவர் உங்கள் மீது வைக்க வேண்டும் என்பதை அவர் நன்றாகவே where He can அறிந்திருக்கிறார். really save you in a very dramatic manner. எப்படி ஒரு அற்புதமான விதத்திலே அவர் உங்களை ரட்சிக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். Actually, on the day of His salvation, உண்மையாகவே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ரட்சிக்கப்பட்ட அந்த He நாளிலே is traveling to Damascus. அந்த நாளிலே அவர் தமஸ்குவுக்கு பிரயாணம் பண்ணி In those கொண்டிருக்கிறார். days, there were 40 synagogues in the city of Damascus. அந்த நாட்களிலே தமஸ்கு பட்டணத்திலே கிட்டத்தட்ட 40 ஜெபாலயங்கள் இருந்தன. And he said, oh, this is the right place where I can go and persecute these Christians. அவர் சொன்னார், இந்த இடத்திலே அதிக கிறிஸ்தவர்கள் இருக்கிறபடினாலே அங்கே போய் அவர்களை நான் அதிகமாக உபத்திரவப்படுத்த முடியும் என்று சொன்னார். This Jesus Christ is a liar. இந்த இயேசு கிறிஸ்து உண்மையாகவே ஒரு பொய்யன் என்று அவர் He நினைத்தார். can never be the Messiah. ஒருபோதும் அவர் ஒரு மேசியாகவே இருக்க முடியாது என்று அவர் நினைத்தார். Because the Messiah must be a strong personality. ஏனென்றால் மேசியாவாக வருகிறவர் மிக மிக ஒரு உயர்ந்த ஆழ்த்தத்துவம் உடையவராக இருக்க வேண்டும். He should come on a cross and destroy all the enemies of Israel. அவர் இந்த இஸ்ரவேல் பகுதியிலே வந்து இருக்கிறதான எல்லா விதமான விரோதிகளையும் அவர் அழிக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். But this person is coming on a donkey. ஆனால் இந்த மனுஷனோ ஒரு கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார். And he says he is the Messiah. அதே போல் இவர் தன்னை மேசியா என்று அழைத்துக் கொள்கிறார். Not only he is suffering physically in his life, இவர் தன்னுடைய சரீர பிரகாரமாக பாடுபட்டது he மாத்திரமல்ல, is hanging on the cross of Calvary and he is crying out right அதே now. போல கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டு அவர் சத்தமிட்டுக் கொண்டு இருக்கிறார். My God, why hast thou forsaken me? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி Hey, அவர் are ஜெபிக்கிறார். you the real Messiah? இப்படி ஜெபிக்கிற ஒரு நபர் ஒரு மேசியாவாக இருக்க You முடியுமா? are hanging totally naked before all the people of this world. இங்க இருக்கிறதான எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக நிர்வாணமாக இந்த சிலுவையிலே நீங்கள் தொங்கிக் Blood கொண்டிருக்கிறீர்கள். is pouring out of all the holes of your skin. அதே போல உன் சரீரத்தில் இருக்கிறதான எல்லா துடைகளின் வழியாக ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிறது. From your head, blood is pouring out. உன்னுடைய தலையிலிருந்து ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிறது. People are mocking at you and they are looking at you in the middle of the street. உன்னை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள். Anyone who hangs on a wood is a cursed person. அதே போல மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதத்திலே You சொல்லப்படவில்லையா? are hanging on a wood and you call yourself a Messiah. நீங்கள் மரத்திலே தொங்கிக் கொண்டு அதே போல உன்னை மேசியா என்றும் அழைத்துக் கொண்டிருக்கிறாய். Paul said this could never be. அப்போஸ்தலனாகிய பவுல் நினைத்தார், இது நிச்சயமாக உண்மையாக இருக்கவே முடியாது. I have studied at the feet of Gamaliel, நான் கமாலியனுடைய பாதத்தருகே உட்கார்ந்து கற்றுக்கொண்டவன். the greatest teacher of Israel in those days. அந்த நாட்களில் இஸ்ரவேலில் இருந்ததான மிகப்பெரிய ஒரு போதகன். The family was rich enough to pay the bills of this Gamaliel. அதே போல இந்த கமாலியனுடைய படிப்பிற்காக போதிய பணத்தை செலுத்தக்கூடிய அளவிலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய குடும்பம் And இருந்திருக்கிறது. I don't trust this Jesus is the Messiah. எனவே இந்த இயேசு கிறிஸ்து ஒரு மேசியாவாக நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பவுல் சொன்னார். Dear brothers and sisters, sometimes we can be far away from God. சில நேரங்களிலே அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனிடமிருந்து நாம் தூரமாக இருக்க We முடியும். may have many questions about the Lord Jesus. ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நமக்குள்ள அநேக கேள்விகள் இருக்கலாம். You know, when you are thinking, you have questions. சில நேரங்களிலே உங்களுக்குள்ளே கேள்விகள் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கும்போது, I don't have anything about against thinking people. நிச்சயமாகவே யோசிக்கிற ஜனங்களை பற்றி விரோதமாக நான் எதுவுமே நினைப்பதில்லை. Because thinking people will normally have questions. ஏனென்றால் யோசிக்கிற எவருக்குமே கேள்விகள் வருவது இயல்புதான். But when you have questions, ஆனா உங்களுடைய வாழ்க்கையில கேள்விகள் உங்களுக்கு இருக்கும்போது, where do you go for answers? That's the question. அதற்கான பதில்களுக்காக நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்பதுதான் When முக்கியமான கேள்வி. you talk to other people, they will confuse you. நீங்க மற்ற இடத்துல பேசி பார்க்கும்போது அவர்கள் உங்களை குழப்புவார்கள். When you begin to read books, it depends on the person who wrote that book. நீங்க புத்தகங்களை வாசிக்கும் போது அந்த புத்தகத்தை யார் எழுதினாரோ அதை பொறுத்து உங்களுடைய அறிவு அமைந்து விடலாம். Maybe he was an atheist who's totally against the Lord Jesus. சில நேரத்துல யாரோ ஒரு நாத்திகனுடைய புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது, And especially you are learning theology right now. விசேஷமாக நீங்கள் இறையியல் படிக்கும்போது, I tell you, the church you belong to is very important. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர் என்பது மிக மிக முக்கியமான காரியம். This is my personal experience when I was doing theology. நான் இறையியல் படிக்கும்போது இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவமாக இருந்தது. When you have the wrong background of the church when you study theology, நீங்க ஒரு இறையியல் படிக்கும்போது நீங்க ஒரு தவறான பின்னணியிலிருந்து வந்த ஒரு பேராசிரியரே அல்லது உங்களுக்கு ஒரு தவறான பின்னணியும் இருந்தால், and when your pastor thinks in the same way
as it is being taught in the universities. ஒருவேளை தன்னுடைய பல்கலைக்கழகத்தில் அவர் எதை படித்தாரோ அதே காரியம் உண்மை என்று அவர் நினைத்து கொண்டு வந்தார். You are just going to be confirmed in your imaginations and in your beliefs. நிச்சயமாகவே நீங்கள் எந்த காரியத்தை உண்மை என்று நினைத்துக் கொண்டு கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதையே உண்மை என்று நினைக்க தொடங்குவீர்கள். But however far you may be away from God, ஆனா ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் தேவனை விட்டு எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி, whatever questions you may have, எப்படிப்பட்டதான கேள்விகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, apprehensions against the Christian church, சில நேரங்களிலே கிறிஸ்தவ சபைக்கு விரோதமாக உங்களுக்கு இருக்கிறதான விரோதமான எண்ணங்கள், you have to come back to Jesus and begin to pray, Lord, show me the truth right now. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பி வந்து ஆண்டவரே சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்தும் என்று நீங்கள் ஜெபிக்க The வேண்டும். way God interacted with this man one day was totally dramatic. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் இடைப்பட்ட விதமானது மிக மிக அற்புதமான ஒரு விதமாக இருந்தது. Sometimes we have our own gods in our heart. சில நேரங்களில் நம்முடைய இருதயங்களே நமக்கென்று சொந்த தெய்வங்களை நாம் உருவாக்கி We வைத்திருக்கிறோம். have constructed gods of our own imaginations. நம்முடைய சொந்த கற்பனையின்படியே நமக்கென்று சில தெய்வங்களை நாம் உருவாக்கி Our வைத்திருக்கிறோம். own imaginations are being constructed as gods, and they take the seat in the heart of our life. நம்முடைய சொந்த கற்பனையின்படியே நாம் கட்டி வைத்திருக்கிற அந்த தெய்வங்கள் உண்மையான தேவனுடைய இடத்தை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொண்டிருக்கும். With these gods, you will never have conflicts in your life. இப்படிப்பட்ட தெய்வங்கள் ஒருபோதும் உங்களை எதிர்ப்பதில்லை. உங்களுக்கு தெரியுமா? Because you are the one who constructed these gods. ஏனென்றால் இந்த தெய்வங்களை எல்லாம் நீங்கள் தானே உருவாக்கி And வைத்திருக்கிறீர்கள். because you constructed the gods, you have no conflicts. இந்த தெய்வங்களை நீங்களே உருவாக்கி வைத்திருக்கிறபடினாலே இந்த தெய்வங்கள் ஒருபோதும் உங்களுக்கு விரோதமாக பேசுவதே இல்லை. But when you begin to oppose the real God, ஆனால் உண்மையான தேவன் உங்களோடு கூட மோதும்போது அல்லது அவரை நீங்கள் எதிர்க்கும்போது one day there's going to be a real collision. ஒரு நாள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மோதல் ஏற்படத்தான் செய்யும். This is what Saul was doing. இதுதான் சவுலுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியம் கூட. He was beating even men and women out of the church. அந்த நாளிலே சபையிலிருந்து ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் கூட அவர் இழுத்து வந்து அடித்தார் என்று When பார்க்கிறோம். Christians were being killed, he was watching silently. கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படும் பொழுது அந்த நாளிலே சவுல் அதையெல்லாம் பார்த்து கொண்டு அமைதியாக நின்றார். Because he thought Jesus is a liar. ஏனென்றால் அவர் நினைத்த காரியம் இந்த இயேசு கிறிஸ்து ஒரு பொய்யான மனுஷன். And this is the reason why he wanted to go all out a war waging against Christians. இந்த காரணத்தினால் தான் இந்த மார்க்கத்தாரை சேர்ந்தவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பொழுதுமே சீறி பாய்ந்து கொண்டிருந்தான். But one day God began to interrupt into sinful life. ஆனா ஒரு நாள் இந்த பாவமுள்ள வாழ்க்கைக்குள்ளாக தேவன் ஊடுருவ ஆரம்பித்தார். He said, I have a purpose for your life. அவர் சொன்னார், உன்னுடைய வாழ்க்கைக்காக நான் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறேன். This is what Acts chapter 26 says. இதை பற்றி தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் For சொல்லுகிறது. this purpose I encountered you. இந்த நோக்கத்திற்காகவே நான் உன்னை சந்தித்தேன். Do you know every one of us who's sitting here this evening? உங்களுக்கு தெரியுமா இந்த மாலை வேளையில் எனக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்குமே God never entered into our lives without a purpose, I tell you. கர்த்தர் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள்ளாக ஊடுருவதும் நிச்சயமாகவே ஒரு நோக்கம் இல்லாமல் கிடையாது. God had a plan and a purpose for you. தேவன் நிச்சயமாகவே உங்கள் ஒவ்வொருவருக்காக ஒரு நோக்கத்தை And வைத்திருக்கிறார். this is the reason why all through the years of your wandering, He was always behind you. இந்த காரணத்தினால் தான் எப்பொழுதெல்லாம் நீங்கள் அவரை விட்டு தூரத்திலே அலைந்து கொண்டிருந்தீர்களோ அப்பொழுதெல்லாம் அவர் உங்களுக்கு பின்பாகவே இருந்தார். And one day the right time came into your life. ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில சரியான ஒரு நேரம் வந்தது. God says, I'm going to grab you today. கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு உன்னை நான் பிடிக்க போகிறேன். There's going to be a real collusion right now. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில இது ஒரு மோதலின் நாளாகத்தான் இருக்க And போகிறது. after this collusion, I will lead you into a time of இந்த darkness. மோதலுக்கு பிற்பாடு நிச்சயமாகவே உன்னை ஒரு இருளின் பாதையிலே நான் நடத்த In the போகிறேன். time of this darkness and this blindness, I will teach you my ways. உன்னுடைய வாழ்க்கையிலே குருட்டாட்டத்தின் நேரத்திலே இந்த இருளின் நேரத்திலே என்னுடைய வழிகளை உனக்கு நான் கற்றுக் கொடுக்க And after போகிறேன். you have thought about all the things what you have been speaking about, உன்னுடைய வாழ்க்கையிலே என்னை பற்றி நீ பேசின எல்லாவற்றையும் நீ சிந்தித்து பிற்பாடு, Saul, you are a Jew. சவுலே நீ ஒரு யூதனாக இருக்கிறாய், You are a Benjaminite. நீ ஒரு பென்யமீன் கோத்திரத்தானாய் இருக்கிறாய், You are highly placed in society. நீ சமுதாயத்திலே மிக உயர்ந்த நிலைமையிலே You வைக்கப்பட்டிருக்கிறாய். know the Old Testament by heart. உனக்கு பழைய ஏற்பாடானது மனப்பாடமாகவே தெரிந்திருக்கிறது. What you have to do is come back and listen to the word of God now. எனவே உன்னுடைய வாழ்க்கையிலே நீ செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் தேவனுடைய வார்த்தையை மறுபடியுமாக நீ கவனித்து கேள். You have to come back to the place of meditation. நீ மறுபடியுமாக தியானத்தின் இடத்திற்கு திரும்பி வா. You have to meditate about the words you know already in your life. உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே அறிந்திருக்கிறதான தேவனுடைய வார்த்தைகளை மறுபடியும் தியானி.
தியானித்து The பார். light of the word of God must flow into the darkness of your life. தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சமானது உன்னுடைய வாழ்க்கையின் இருளுக்குள்ளாக ஒரு விசையாய் கூட அது ஊடுருவ Dear வேண்டும். brothers and sisters, this is the pathetic situation of many Christians today. கருமையான சகோதர சகோதரிகளை இன்றைக்கு அநேக கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான மிக பரிதாபமான காரியம் இதுதான். They spend thousands, hundreds of hours together to go to meetings, for example. அவர்கள் அநேக கூட்டங்களுக்கு போவதற்காக ஆயிரக்கணக்கான மணி நேரங்களை செலவு செய்வார்கள். Hundreds of hours together we listen to TV stations and songs, for example. நூற்றுக்கணக்கான மணி நேரங்கள் நாம் தொலைக்காட்சிக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டு அங்கே ஒளிபரப்பப்படுகிறதான பாடல்களையும் செய்திகளையும் But கேட்டுக்கொண்டிருக்கிறோம். how many hours do you really spend time to meditate the living word of God? ஆனால் எத்தனை மணி நேரங்கள் உண்மையாகவே ஜீவிக்கிற தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படி நீங்கள் நேரத்தை எடுத்துக் That கொள்ளுகிறீர்கள்? the word of God can really touch you and speak to you. கர்த்தருடைய வார்த்தை உங்களை தொடும்படியாக உங்களோடு கூட பேசும்படியாக. First the collusion and after that the darkness. முதலாவது அவனுடைய வாழ்க்கையில ஒரு மோதல், அதற்கு பிற்பாடு ஒரு குருட்டாட்டம். Saul, I don't want you to move around now. அவர் சொன்னார், சவுலே, இப்பொழுது நீ அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்க எனக்கு விருப்பமில்லை. 3 days you are going to be in darkness. 3 நாட்கள் நீ குருட்டாட்டம் பிடித்திருப்பாய். You know the Old Testament by heart. உனக்கு பழைய ஏற்பாடானது மனப்பாடமாக தெரியும். You know the testimonies and the prophecies about the coming Messiah. அதே போல வரப்போகிறதான மேசியாவை குறித்ததான தீர்க்க தரிசனங்களும் அவரை பற்றியதான எல்லா விதமான வாக்குத்தத்தங்களும் உனக்கு தெரியும். The book of Isaiah is well known to you. ஏசாயாவின் புத்தகமானது உனக்கு நன்றாக The தெரியும். new life given in Ezekiel and Jeremiah is known to you. அதே போல எசேக்கியேலிலும் எரேமியாவிலும் கொடுக்கப்படுகிறதான அந்த புதிய ஜீவனை குறித்ததான வாழ்க்கை உனக்கு நன்றாக You தெரியும். know about the new covenant that I have said will come to Israel one அதே day. போல இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு கூட ஒரு நாள் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்கிறதான வாசகங்களும் உனக்கு தெரியும். The problem is you have left the word of God. ஆனால் இங்கே பிரச்சனை என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தையை நீ விட்டு விட்டாய். You are so fanatic in your Jewish religion. உன்னுடைய யூத கலாச்சாரத்திலே முற்றிலும் நீ பைத்தியம் பிடித்தவனைப் போல் அலைந்து கொண்டிருக்கிறாய். You have no idea who I am. நான் யாராக இருக்கிறேன் என்பதை பற்றி உனக்கு சற்றும் அறிவில்லை. Dear brothers and sisters, Paul was going to Damascus right now. இந்த கருமையான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது சவுலானவன் தமஸ்குவை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். Suddenly a light brighter than the light of the sun. திடீரென்று சூரிய பிரகாசத்தை காட்டிலும் பிரகாசமான ஒரு ஒளி And suddenly the voice of Jesus, the resurrected Jesus right now. திடீரென்று உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். You know, when Saul began to listen to the voice of Jesus, அந்த நாளில் இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை சவுல் கேட்க ஆரம்பித்த போது this was the first bang in his spiritual life. தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவனுக்கு கிடைத்ததான முதல் அடி அதுவாகத்தான் இருந்தது. Oh, resurrected Jesus is speaking ஓ, to me. உயிர்த்தெழுந்த இயேசு என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Without being a Messiah, he could have never been resurrected. அவர் ஒரு மேசியாவாக இல்லாதிருந்தால் நிச்சயமாகவே அவர் உயிர்த்தெழுந்திருக்க But மாட்டாரே. now not only he is speaking to me, ஆனா இப்பொழுது அவர் என்னோடு கூட பேசுவது மாத்திரமல்ல, everyone is listening to the voice of Jesus. அதே போல அவனை சுற்றி இருக்கிற எல்லாருமே கர்த்தராகிய இயேசுவுடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள். And now the first collusion began to start now in the life of Saul. இப்பொழுது சவுலுடைய வாழ்க்கையிலே முதலாவது ஒரு ஆவிக்குரிய மோதல் ஏற்படுகிறது. The sound of Jesus piercing the ears of Apostle Paul. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சத்தமானது சவுலுடைய காதுகளை இப்பொழுது ஊடுருவ ஆரம்பிக்கிறது. You know, maybe in your life this could happen tonight. ஒருவேளை இந்த இரவு வேளையில கூட உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடைபெற Maybe முடியும். tomorrow or sometime in the days to come, God can speak to you directly. ஒருவேளை நாளைக்கோ அல்லது வருகிற ஏதோ ஒரு நாட்களிலே கர்த்தராகிய ஆண்டவர் உங்களோடு கூட நேரடியாக பேச Maybe முடியும். you have many questions about the Lord Jesus. ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் அநேக காரியங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். And if you have questions about Jesus, ஒருவேளை இயேசுவை பற்றி உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் என்று சொன்னால் do not go to the books of the library, go to Jesus directly. தயவு செய்து நூலகத்திலே போய் புத்தகங்களை தேடிக்கொண்டிருக்காதீர்கள், இயேசுவிடமே போய் அந்த கேள்விகளை கேளுங்கள். He can come and bend towards you and listen to what you are telling. அவர் வந்து செவிசாய்த்து உங்கள் பக்கமாக சாய்ந்து உங்களுடைய கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்க முடியும். Because he's alive, he's a God who can listen to your prayers. அவர் ஜீவனோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறபடினால உங்களுடைய ஜெபத்தின் சத்தத்தை அவரால் கேட்க Because முடியும். he's a God who created everything in this world. அவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனாய் And இருக்கிறபடினால suddenly Saul is meeting a God whom he does not know. இதுவரைக்கும் தான் அறிந்திராத ஒரு தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்டு அந்த தேவனை அவன் சந்திக்கிறான். Lord, who are you right now? ஆண்டவரே, என்னோடு பேசுகிற தேவனே, ஆண்டவரே நீர் யார் என்று Lord, கேட்கிறான். who are you who is speaking to me now? ஆண்டவரே நீர் யார், என்னோடு கூட பேசுகிற தேவனே நீர் யார் என்று கேட்டான். This man belongs to the council in Jerusalem, இந்த மனுஷன் எருசலேமில் இருக்கிறதான அந்த யூதர்களுடைய சங்க தலைவனாய் அவன் இருக்கிறான். highly educated, அவன் நன்றாக படித்த ஒரு but மனிதனாய் he has இருக்கிறான். no idea about Jesus. இருந்தாலும் கூட இயேசுவை பற்றிதான ஒரு அறிவற்றவனாக அவன் Your காணப்படுகிறான். education doesn't help you in the matter of faith, I tell you. விசுவாச வாழ்க்கையிலே உங்களுடைய கல்வி ஒருபோதும் உங்களுக்கு உதவ முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். This man is a Pharisee. இந்த மனுஷன் ஒரு பரிசேயனாய் இருக்கிறான். He prays every day 3 times. ஒவ்வொரு நாளும் 3 முறை அவன் ஜெபிக்கிறவனாய் இருக்கிறான். He has a lot of faith about the temple.
அவன் தேவாலயத்தை குறித்து அதிக விசுவாசமுடையவனாய் இருக்கிறான். He has a lot of faith about the sacrifices in the temple. அதே போல தேவாலயத்தில் செலுத்தப்படுகிறதான பலிகளை பற்றி அதிகமான அறிவுள்ள ஒரு மனுஷனாய் இருக்கிறான். But he has no idea that everything was pointing towards Jesus. இருந்தாலும் கூட இவை எல்லாமே கர்த்தராகிய இயேசுவை குறித்து தான் பேசப்பட்டிருக்கிறது என்பது அவனுக்கு தெரியாமல் I want to tell you something about typology. நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை குறித்து சில எண்ணங்களை வைத்திருப்போம். You know, in the Bible there are types pointing towards Jesus. சில காரியங்கள் வேதத்திலே அது முன்குறிக்கப்பட்டு, அதாவது சில காரியங்களை அவை சுட்டிக்காட்டுகிறவைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. You know, when you go to Genesis chapter 14, for example, நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது you come to a character called Melchizedek. அந்த இடத்திலே மெல்கிசேதேக்கு என்கிறதான ஒரு நபரை நீங்கள் சந்திக்கலாம். This man is not only a king but also a priest. இந்த மனுஷன் ஒரு ராஜா மாத்திரமல்ல, ஒரு ஆசாரியனாகவும் இருக்கிறார். And this Melchizedek was pointing towards Jesus already in Genesis chapter 14. ஆதியாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலேயே இந்த மெல்கிசேதேக்கு என்பவன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக சொல்லப்பட்டவனாய் இருக்கிறார். Normally in the Old Testament you can be either a king or a priest. சாதாரணமாக பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரைக்கும் ஒன்று நீங்கள் ராஜாவாக இருக்கலாம் அல்லது ஆசாரியனாக இருக்கலாம். But this man is a king and a prince and a priest at the same time. ஆனா இந்த மெல்கிசேதேக்கு என்பவனோ ராஜாவாகவும் அதே போல ஆசாரியனாகவும் இருக்கிறான் என்று He சொல்லப்பட்டிருக்கிறது. comes from the place called Salem, which comes from shalom or peace, for example. இந்த மனிதன் எருசலேம் அல்லது சாலேம் என்று சொல்லப்படுகிறதான சமாதானத்தின் இடத்திலிருந்து வந்தவர் என்று And சொல்லப்பட்டிருக்கிறது. he is meeting Abraham, who is walking before God and he wants to be faithful to God. இந்த மெல்கிசேதேக்கு தேவனுக்கு முன்பாக நடந்து தேவனுக்கு விசுவாசமாய் இருக்கக்கூடிய ஆபிரகாமை சந்திக்கிறார். You know, some believers have a lot of confusion when it comes to tithing. ஒரு சில விசுவாசிகள் தசமபாகம் என்று வரும்பொழுது அவர்களுக்குள்ளே அநேக கேள்விகள் எழும்புவதுண்டு. You know, I want to write a small booklet very soon about tithing and giving. தேவனுக்கு கொடுக்கிறதான காணிக்கைகள் தசமபாகங்களை குறித்து மிக சீக்கிரத்திலே ஒரு சிறு புத்தகத்தை எழுத வேண்டும் என்று நான் Normally I நினைக்கிறேன். don't like to speak about money. சாதாரணமாக பணத்தை பற்றி பேசுவது எனக்கு If பிடிக்காது. God has called you, he will provide for you. கர்த்தர் உங்களை அழைத்திருந்தால் அவர் நிச்சயமாகவே உங்களை போஷிப்பார். He will surely do this for you. அவர் நிச்சயமாகவே அவர் உங்களை The போஷிப்பார். God who called you is a faithful God. ஆனால் உங்களை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராய் But இருக்கிறார். there are so many people who are totally confused about this. ஆனால் இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் கொடுக்கிறதை பற்றி அவர்கள் குழம்பி போனவர்களாய் You இருக்கிறார்கள். know, when you start from Abraham, from Genesis chapter 14, ஆதியாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசிக்க துவங்கும்போது you know, a type has the character and the things and the circumstances pointing towards the circumstances and the character that is going to come in the future. சில சூழ்நிலைகள் அல்லது சில கதாபாத்திரங்கள் அல்லது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான சில காரியங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறதை உங்களால் கண்டுபிடிக்க When முடியும். you speak about the sacrificial lamb of God, தேவனுடைய அந்த பலிக்காக செலுத்தப்படுகிறதான ஆட்டுக்குட்டியை பற்றி நாம் when பார்க்கும்போது you speak about the tabernacle in the Old Testament, அதே போல பழைய ஏற்பாட்டில் இருந்ததான அந்த கூடாரத்தை பற்றி all ஆசரிப்பு these கூடாரத்தை things are types pointing towards the Lord Jesus. பற்றி எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக சொல்லப்பட்டவைகள் The character, everything that is being written about the tabernacle or the sacrificial lamb of God, அல்லது அங்கே செலுத்தப்படுகிறதான பலிக்கான ஆட்டுக்குட்டிகளோ அல்லது ஆசரிப்பு கூடாரங்களை பற்றியதான காரியங்களோ அல்லது கதாபாத்திரங்களோ இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. everything, when you read it very carefully, you will understand the Bible speaks about the Lord Jesus. எல்லாவற்றையும் நீங்க மிக கவனமாக வாசித்து பார்க்கும்போது அவை எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். Normally this person must know everything. சாதாரணமாக இந்த மனிதன் இவை எல்லாவற்றையும் அறிந்திருக்க வேண்டும். He is a Hebrew scholar. இந்த மனுஷன் ஒரு எபிரேய நியாயப்பிரமாணத்தை சொல்லிக் கொடுக்கிறவனாய் He is an Old Testament professor. அதே போல பழைய ஏற்பாட்டை நன்றாக அறிந்த ஒரு பேராசிரியராக இருந்திருப்பார். And this man needs no teaching when it comes to the word of God. ஆனா தேவனுடைய வார்த்தை என்று வரும்பொழுது அவருக்கு எதையுமே இனிமேல் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. He is a Pharisee trying to live a life of separation. இந்த மனிதன் ஒரு பரிசேயனாக இருந்து தன்னை பிரித்தெடுத்துக் கொண்டவனாக வாழ்ந்திருக்கிறார். But the problem is he had a different God in his heart. ஆனா அவருடைய பிரச்சனை என்னவென்றால் தன்னுடைய வாழ்க்கையிலே வேறொரு தெய்வத்தை அவன் வைத்து வணங்கிக் கொண்டிருந்ததா. But the God, when you come into conflict with the real God, ஆனால் உண்மையான தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் மோதும்போது, when you are going to battle against the real God in your life, உண்மையான தேவனுக்கு விரோதமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு போராட்டத்தை சந்திக்கும் போது, I promise you a collision is on the horizon. நான் உங்களுக்கு நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே மோதல் என்பது தவிர்க்க முடியாத
முடியாத ஒரு One காரியமாக day இருக்கும். the real collision is going to come. நிச்சயமாகவே ஒரு உண்மையான ஒரு போராட்டத்தின் மோதல் உங்களுடைய வாழ்க்கையை சந்திக்கும் என்று சொல்லுகிறேன். One day either you're going to kneel down today and say, Lord, I give my life into your ஒன்று hands. இன்றைக்கு முழங்கால் படியிட்டு உண்மையான தேவனிடத்திலே ஆண்டவரே என் வாழ்க்கையை உமக்கு கொடுக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். Or one day you will be kneeling down and say, Lord, forgive me. I want to come to you right now. அல்லது ஒரு நாள் நீங்களாகவே முழங்கால் படியிட வைக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை மன்னியும் என்று நீங்கள் சொல்லலாம். Today you can do this by yourself. ஒன்று இன்றைக்கு நீங்களாகவே இதை செய்யலாம். On that day you'll be forced to come down on your knees, I tell அல்லது you. ஒரு நாளிலே நீங்கள் கட்டாயமாக முழங்கால் படியிட வைக்கப்படுவீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். And God said, now the time has come for you. இப்பொழுது தேவன் சொன்னார், உன்னுடைய வேளை வந்தது. I'm going to I'm going to really collude. I really want to bash into your life. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் தீவிரமாக மோதப் போகிறேன். There's going to be a collusion between you and me. உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு பெரிய மோதல் வெடிக்க But போகிறது. after you know that I am the resurrected Jesus, ஆனால் நான் தான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்பதை நீ அறிந்தவுடனே, after you know that I am the one who is speaking to you, நான் தான் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ it அறிந்தவுடனே, is very hard for you, for the goats, to really, you kick against the goats, I tell you. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று ஆண்டவர் சொன்னார். Paul, what you're doing is actually you're kicking against these goats right now. அப்போஸ்தலனாகிய பவுலே, நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? உன்னை திருத்த வருகிறதான இந்த முள்ளுக்கு விரோதமாக நீ உதைத்துக் கொண்டிருக்கிறாய். You know, goats were long poles which had a pointed end at the end. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த முள் என்கிறதான காரியமானது மிருகங்களை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு நீண்ட குச்சியிலுடைய முனையிலே And usually, ஒரு இரும்பு பொருத்தப்பட்டிருக்கும். அதுதான் இங்கே முள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. and normally shepherds used to have this. சாதாரணமாக மேய்ப்பர்கள் தான் இதை வைத்திருப்பார்கள். You know, sheep are not very clever. சாதாரணமாக ஆடுகள் அவ்வளவு புத்திசாலித்தனமானவை அல்ல. I do not know why. My son told me one day, ஏனென்று தெரியவில்லை. ஒரு நாள் என் மகன் என்னை பார்த்து சொன்னான், Papa, cats are so stupid. அப்பா, பூனைகள் ரொம்ப முட்டாள், உங்களுக்கு தெரியுமா? Dogs are intelligent. ஆனா நாய்கள் ரொம்ப புத்திசாலிகள் என்று You சொன்னான். just watch these cats. They just come and cuddle with you. இந்த பூனைக்குட்டிகளை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மெதுவா வந்து மெதுன்னு உங்க மடியில படுத்துக்கும். They'll be eating a lot and they'll be cuddling with you. நல்லா சாப்பிடும், வந்து மெதுன்னு உங்களை பிடிச்சு படுத்துக்கும். But dogs are very intelligent. ஆனா இந்த நாய்களை பாருங்க, ரொம்ப புத்திசாலிகள். But you know what the Bible says about sheep? ஆனா ஆடுகளை பற்றி வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? Everyone has gone astray like sheep. நம்ம எல்லாருமே ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தோம். Not a very intelligent life. நம்முடைய வாழ்க்கை ரொம்ப புத்திசாலித்தனமானதல்ல. They'll be wandering into danger. அந்த ஆடுகள் பார்த்தீங்கன்னா ஆபத்தை நோக்கி தானாகவே ஓடும். They'll be running into places where they don't have real food. எந்த இடத்துல நல்ல உணவு இல்லையோ அதை பார்த்து ஓடும். But now this shepherd has to guide the sheep. ஆனா இந்த மேய்ப்பன் தான் அந்த ஆடுகளை சரியான பாதைக்கு கொண்டு வர If வேண்டும். it's going to be completely disobedient, he will give a poke. அந்த ஆடுகள் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அந்த இரும்பு கம்பியினாலே அவன் அதனுடைய உடலை குத்துவான். To bring it back into the right way. மறுபடியுமாக சரியான பாதைக்கு அவைகளை கொண்டு வரும்படியாக. And you know what Jesus is telling Apostle Paul? இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? Hey, you are opposing me. நீ என்னை எதிர்த்து கொண்டிருக்கிறாய். And you are kicking against the goats. நீ உன்னை திருத்துகிறதான முள்ளுக்கு விரோதமாக உதைத்து கொண்டிருக்கிறாய். And these goats are going to hurt you. ஆனா இந்த முள்ளுகள் உனக்குத்தான் காயத்தை ஏற்படுத்த போகிறது. How long are you going to kick against me? ஆனா எவ்வளவு நாட்கள் நீ முள்ளுக்கு விரோதமாக உதைக்க போகிறாய்? So that you can come to a place of rest right now. உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு இளைப்பாறுதல் இடத்திற்கு நீ வரும்படியாக. You know, this is a dramatic moment of your life. இதுதான் உன் வாழ்க்கையினுடைய மிக பிரமாண்டமான ஒரு இடம் என்று நான் I am சொல்லுவேன். going to take you into total blindness and darkness for 3 days. நான் 3 நாட்களுக்கு உன்னை முற்றிலுமாக குருடாக்குவேன். ஒரு இருளின் இடத்திலே நீ இருக்க And போகிறாய். you will have enough time to meditate about me. அதேபோல் என்னை பற்றி தியானிப்பதற்கு போதுமான நேரம் உனக்கு ஒதுக்கப்படும். Have you wondered sometimes when God takes you to a place of total darkness? தேவன் சில நேரங்களிலே முற்றிலுமான இருளான பாதைகளில் உங்களை நடத்துவது பற்றி நீங்கள் ஆச்சரியப்பட்டிருக்கிறீர்களா? You know, sometimes God himself does this in our சில personal life. நேரத்தில் ஆண்டவரே இதை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். Because normally we are so jumping around. ஏனென்றால் நாம் அங்கும் இங்கும் குதித்து கொண்டிருப்போம். We cannot be controlled at all. நம்மை கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆளாக நாம் இருப்போம். And you say, Lord, you cannot control me. ஆண்டவரே, நீர் ஒன்றும் என்னை கட்டுப்படுத்த முடியாது என்று I சொல்லிக் am a கொண்டிருப்போம். Pharisee, I know everything. நான் ஒரு பரிசேயனா இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுவோம். I know the Old Testament. எனக்கு பழைய ஏற்பாடு நன்றாக தெரியும். No one can teach me right now. எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. But now God says, go and be quiet
for 3 days. ஆனா இப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ போய் 3 நாட்களுக்கு அமைதியாக ஒரே இடத்துல உட்கார்ந்திரு. Think about everything that you know from the Old Testament. பழைய ஏற்பாட்டிலிருந்து உனக்கு என்னவெல்லாம் தெரியுமோ அது எல்லாவற்றையும் சிந்தித்து பார். You know, this Jesus who died on the cross of Calvary, இந்த கல்வாரி சிலுவையிலே மரித்த கர்த்தராகிய ஆண்டவர் and now he has been resurrected. இப்பொழுது அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். Oh, he is speaking to me with his own voice. அவர் தம்முடைய சொந்த குரலினாலே என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். That means he must be the real Messiah. அப்படியானால் அவர்தானே உண்மையான மேசியாவாக இருக்க வேண்டும். When you go to Acts chapter 7, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் you போகும்போது know why Stephen was stoned at the last time, lastly? ஸ்தேவான் கடைசியாக அவனுடைய பிரசங்கத்துக்கு முடிவிலே அவன் ஏன் கல்லெறியப்பட்டான் தெரியுமா? You know, he spoke against the temple. அவன் தேவாலயத்திற்கு விரோதமாக பேசினான். Hey, do you think God is going to live in this house? அவன் சொன்னான், கைகளினால கட்டப்பட்ட ஆலயத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று The நினைக்கிறீர்களா? entire preaching of Stephen was against Jewish religion. ஸ்தேவானுடைய முழு பிரசங்கமே யூதர்களுடைய கலாச்சாரத்துக்கு விரோதமாக இருந்தது. And so these Jews are listening to him and they are gnashing the teeth. எனவே அந்த நாளிலே யூதர்கள் அவனுடைய பிரசங்கத்தை கேட்டவுடனே அவர்கள் பற்களை கடித்தார்கள். And suddenly he says, I see Jesus resurrected and sitting at the right hand side of the Father. அவன் கடைசியாக சொன்னான், இதோ பிதாவினுடைய வலது பார்சத்திலே இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கிறதை காண்கிறேன் என்று சொன்ன The உடனே Jews were so angry right now. யூதர்கள் முற்றிலுமாக அவன் மீது சீறி பற்களை கடித்துக் கொண்டு, This liar is sitting at the right hand side of the Father. இந்த பொய்யன் இந்த பிதாவினுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரா என்று கேட்ட And உடனே they just grabbed him, அவர்கள் உடனடியாக அவனை பிடித்து threw him on the stone. அவனை ஒரு கல்லின் மீது தூக்கி You know, எறிந்து, normally there was a big stone about 7 or 8 feet, for example. சாதாரணமாக இப்படி கொலை செய்வதற்காக ஒரு 7-8 அடியிலே ஒரு கல்லை நிறுத்தி They just வைத்திருப்பார்கள். go and bang this person against the stone, அந்த நபரை தூக்கி அந்த கல்லின் மீது மோதி and அடிப்பார்கள். then they began to stone him completely. அதற்கு பிற்பாடு எல்லாரும் சேர்ந்து கற்களை தூக்கி எறிந்து அந்த மனுஷனை கொலை The செய்வார்கள். real problem was, he said, I see Jesus now, the resurrected அந்த Jesus. இடத்துல அவருக்கு இருந்த உண்மையான பிரச்சனையே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது வாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறான் என்று சொன்னதுதான். That means if Jesus has been resurrected, அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டாரா? he is the Messiah of this world. அப்படியானால் அவர்தான் இந்த உலகத்தினுடைய மேசியாவாக இருக்கிறார். Oh, that means I am teaching everything wrong right now. அப்படியானால் இதுவரைக்கும் நான் பிரசங்கித்த எல்லா காரியமே தவறுதானே? You know, when you go into the times of darkness, for example, உங்களுடைய வாழ்க்கையில இருளின் பாதையிலே நீங்கள் கடந்து செல்லும்போது sometimes the light of the holy word of God begins to shine upon சில you. நேரங்களிலே தேவனுடைய பரிசுத்த வார்த்தையின் வெளிச்சம் உங்களை நோக்கி God வீசப்படலாம். says, I am going to reveal all of my secrets to you. கர்த்தர் சொல்லுவார், என்னுடைய ரகசியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையிலே நான் பொழிந்தருளப் போகிறேன். Dear brothers and sisters, when God takes you into a time of darkness, இந்த கருமையான சகோதர சகோதரிகளே, இருளினுடைய பாதையிலே தேவன் உங்களையும் என்னையும் நடத்தும் போது, when God is giving you time for meditation, தேவன் தியானிப்பதற்காக உங்களுக்கும் எனக்கும் நேரத்தை கொடுக்கும் போது, don't you ever despise the times of loneliness. தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையிலே தனிமையான நாட்களினுடைய அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதீர்கள். Normally we are so busy, we cannot listen to the voice of God. சாதாரணமாக எப்பொழுதுமே ரொம்ப பரபரப்பாக இருக்கிறபடினாலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்பதே இல்லை. Lord, no time to pray. Lord, no time to listen to your word of God. ஆண்டவரே, ஜெபிப்பதற்கு நேரமில்லை, கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு நேரமில்லை என்று சொல்லிக் கொண்டே இருப்போம். Then you know what God will tell you? அதற்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? I will take you to a place of darkness. நான் உன்னை ஒரு இருளின் இடத்திற்கு எடுத்துச் செல்ல 3 போகிறேன். days I give you time. 3 நாட்கள் உனக்கு நான் நேரத்தை கொடுக்கிறேன். Just begin to meditate about everything what you know. இதுவரைக்கும் உனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் நீ தியானித்து You பார். know, Isaiah chapter 53, for example, ஏசாயாவின் புத்தகம் 53ஆம் is a அதிகாரத்திலே well-known chapter even for Jews. யூதர்களுக்கு கூட இது மிகவும் பிரபலமாக அறிந்த ஒரு பகுதியாக It இருந்தது. speaks about the sufferings of Jesus. இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. Isaiah chapter 9 speaks about the birth of Jesus. அதே போல ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி The சொல்லப்பட்டிருக்கிறது. book of Isaiah speaks about the suffering servant Jesus. இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய அவர் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் பட்ட பாடுகளை பற்றி You சொல்லப்பட்டிருக்கிறது. know, when you go back home and read Isaiah chapter 53, நீங்க வீட்டிலே போய் ஏசாயாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரத்தை வாசித்து everything பார்த்தால் is foretold about the coming of the Lord Jesus. எல்லாமே வரப்போகிறதான மேசியாவை பற்றி முன்னறிவித்தவளாக சொல்லப்பட்டிருக்கிறது. I think Saul began to meditate about everything. நான் நினைக்கிறேன் இப்பொழுது சவுல் எல்லா பற்றியும் சிந்தித்து பார்த்திருப்பார். That means everything what I am doing now is totally wrong. அப்படியானால் இப்பொழுது நான் செய்து கொண்டிருக்கிற எல்லா காரியமே தவறுதான். All the sacrifices, நான் செய்த பலிகள், all my temple visits, அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே தேவாலயத்துக்கு நான் போய் வந்த அந்த நேரங்கள், everything I am putting my trust in the Old Testament, அல்லது பழைய ஏற்பாட்டை குறித்து நான் வைத்திருக்கிறதான விசுவாசம் எல்லாமே everything has been pointing towards the Lord Jesus. எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தானே சொல்லி The இருக்கிறது. Old Testament speaks about the new covenant. இந்த பழைய ஏற்பாடும் கூட புதிய உடன்படிக்கை பற்றி பேசுகிறது. It's not about the 10 commandments. இது 10 கட்டளைகள் மாத்திரமல்ல, It's not about the 613
paragraphs of explanation. அதே போல 613 சட்டங்கள் மாத்திரமல்ல, No, it's not about that. It speaks about the law of God written on the table of my heart. இல்லை, பழைய ஏற்பாடு முழுவதுமே என்னுடைய இருதயத்தில் எழுதப்பட போகிறதான கர்த்தருடைய நியாயப்பிரமாண வார்த்தைகளை பற்றி தான் அது பேசுகிறது. I will take out the heart of stone and give you a heart of flesh. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்து போட்டு உனக்கு சதையான இதயத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே. Lord, that means everything that I have been doing until now. ஆண்டவரே, அப்படியானால் இதுவரைக்கும் நான் செய்து வந்த எல்லா காரியங்களுமே, The temple, the sacrifices, everything has been totally wrong. தேவாலயம், பலிகள் அல்லது நான் செய்து வந்த எல்லா சடங்காச்சாரங்களுமே தவறுதானே. Yes, Lord, now I understand everything was pointing towards you in the Old Testament. எல்லாமே பழைய ஏற்பாடு முழுவதுமே உம்மை பற்றி தான் சுட்டிக்காட்டுகிறது என்பதை இப்பொழுது நான் உணர்ந்து You கொள்கிறேன். made it very clear about the new covenant. ஆண்டவரே, இப்பொழுது புதிய உடன்படிக்கை பற்றி எல்லாவற்றையும் எனக்கு தெளிவாக சொல்லிவிட்டீர். Yes, Lord, but I was so blind. I was still in the old religion. ஆமா ஆண்டவரே, முற்றிலும் நான் குருட்டாட்டம் பிடித்தவனாக பழைய மத சடங்காச்சாரங்களிலே வாழ்ந்திருக்கிறேன். I will tell you something that may surprise you. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், அது உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். You know, sometimes people say like this today: சில நேரங்களில் இன்றைக்கு ஜனங்கள் இப்படி சொல்வதுண்டு, remain in the church where you are and be a testimony. நீங்க இருக்கிற சபையிலே இருந்து கொண்டு அந்த சபையிலே சாட்சியாக வாழுங்கள் என்று Yes, சொல்லுவார்கள். you are a believer, please stay inside. நீங்க ஒரு விசுவாசியாக இருந்தா அந்த சபைக்குள்ளேயே நீங்க இருந்து விடலாம் என்று சொல்லுவார்கள். But Jesus never said this. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் இதை சொல்லவில்லை. They were all in the Jewish religion. அவர்கள் எல்லாருமே யூத கலாச்சாரத்திலே தான் வாழ்ந்தார்கள். And he said, repent and be baptized and be filled with the Holy Spirit. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் திரும்பி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்கள் போக்க கழுவப்படுங்கள், சபைக்குள்ளே சேருங்கள் என்று And சொல்லப்பட்டிருக்கிறது. come and become a part of the house of God, the church that I am building. அதே போல நான் கட்டிக்கொண்டிருக்கிறதான இந்த சபையினுடைய ஒரு அங்கமாக நீங்கள் மாற வேண்டும் என்று This is the சொல்லப்பட்டிருக்கிறது. reason why the church was called ecclesia. இதனால் தான் சபையானது வெளியே அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம் என்று The அழைக்கப்பட்டது. people were taken out of the world, ஜனங்கள் உலகத்திலிருந்து தனியே வெளியாக பிரித்தெடுக்கப்பட்டார்கள். out of the religion, out of the customs, அவருடைய பழைய மத சடங்காச்சாரங்களிலிருந்து, பழைய சபைகளிலிருந்து, out of the sacrifices. அவருடைய பழைய பலிகளிலிருந்து Go and be baptized and die. Your old life must be buried with Jesus. நீங்கள் போய் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய பழைய பாவங்கள் போக இயேசு கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் அடக்கம் பண்ணப்படுங்கள். Yes, baptism is just a burial service, I tell you. ஆம், ஞானஸ்நானம் என்பது ஒரு அடக்காராதனையாக Your இருக்கிறது. old life is going to be buried along with Jesus. உங்களுடைய பழைய வாழ்க்கையானது இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட போகிறது. Yet not I, but Christ lives in me. ஆனாலும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். And the same Holy Spirit that brought Jesus out of the grave, அதே போல இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பின அதே பரிசுத்த the ஆவியானவர், same Holy Spirit will help you to walk in the newness of life. அதே பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு உங்களை அவர் நடத்துவார். You know when people said, Father, I am leading a life of holiness, for example. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவரே நான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறேன் என்று ஆண்டவரை பார்த்து When we சொல்லும்போது, say, Lord, Father, thou art in heaven, your kingdom come, your will be done. பரமண்டலம் கிடக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லப்படும் போது, You know, holiness means God is not only purifying you, பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது தேவன் உங்களை சுத்திகரிப்பது but மாத்திரமல்ல, He's also separating you. அவர் உங்களை பிரித்தெடுக்கிறவராகவும் இருக்கிறார். There are two meanings for the same word. அதே வார்த்தைக்கு இரண்டு வகையான அர்த்தங்கள் இருக்கின்றன. God is separating you. தேவன் உங்களை பிரித்தெடுக்கிறார். God took you out of the world and put you into the family of God. தேவன் உங்களை இந்த உலகத்தினுடைய பாதைகளிலிருந்து எடுத்து தேவனுடைய குடும்பத்திலே உங்களை ஒன்று சேர்க்கிறார். You know, when Saul met the Lord Jesus Christ, அந்த நாளிலே சவுலாய் இருந்ததான பவுல் ஆண்டவரை சந்தித்த உடனே God began to make it very clear about this future. தேவன் அந்த நாளில் அவனுடைய எதிர்காலத்தை பற்றி மிக தெளிவாக சொல்ல ஆரம்பித்தார். You are going to be a testimony in the future. நீ எதிர்காலத்தில் எனக்கு ஒரு சாட்சியாய் இருக்க போகிறாய். You are going to be a minister in the future. நீ எதிர்காலத்திலே ஒரு ஊழியக்காரனாக இருப்பாய். And this is the reason why I called you. இதற்காகத்தான் நான் உன்னை அழைத்தேன். Do you know, every one of you and me, everyone who's sitting here, உங்களுக்கு தெரியுமா, இங்கே எனக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவருமே, every one of us who are called out of the world, இந்த உலகத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே, everyone has been mentioned as saints in the New Testament, நம்ம எல்லாருமே புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். covered by the righteousness of Jesus. தேவனுடைய நீதியினாலே மூடப்பட்டவர்கள். And this is the reason why we come into the presence of Jesus. இந்த காரணத்தினால் தான் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நுழைகிறோம். When Paul is writing, he's always writing about the saints in Ephesus, the saints there, the saints here.
அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுதெல்லாம் எபேசிலே இருக்கிறதான பரிசுத்தவான்கள் என்று ஒவ்வொரு நகரத்திலும் பரிசுத்தவான்கள் என்று தான் தன்னுடைய நிருபத்திலே குறிப்பிடுகிறார். Because we have been covered with the righteousness of Jesus. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியினால் நீங்களும் நானும் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். And God is continuing his work of purification in our personal lives. இங்கே ஆண்டவர் தொடர்ந்து பரிசுத்தமாக்குதலின் பணியை நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். After justification comes sanctification. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நீதிமானாக்கப்பட்ட உடனே நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே பரிசுத்தமாக்குதலின் பணி தொடர்கிறது. After sanctification comes glorification. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாக்கப்பட்ட உடனே மகிமைப்படுதலின் இடத்திற்கு நாம் அழைத்துச் செல்லப்படுகிறோம். I don't want to puzzle you with these big names. இந்த பெரிய வார்த்தைகளை கொண்டு இப்பொழுது நான் உங்களை குழப்ப But விரும்பவில்லை. God is still going along with you. இருந்தாலும் தேவன் தொடர்ந்து உங்களோடு கூட பிரயாணம் பண்ணி And கொண்டிருக்கிறார். he will never let you down in the place where you are right now. அவர் நிச்சயமாகவே இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்திலே அவர் உங்களை விட்டுவிடப் போவதே இல்லை. You know, Paul knew exactly what he has to think right now. பவுலுக்கு நன்றாக தெரியும் இப்பொழுது எதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று. You know, God is a real Messiah. Jesus is a real Messiah. இயேசு கிறிஸ்து தான் உண்மையான மேசியாவாய் இருக்கிறார். Oh God, you said to Abraham, through him all the nations of this world will be blessed. தேவனை நீர் ஆபிரகாமை பார்த்து சொன்னீர் உன்னுடைய சந்ததியிலிருந்து இந்த உலகமானது ஆசீர்வாதமாக மாறும் என்று சொன்னீர். It's not through Abraham but the seed of Abraham. இது ஆபிரகாமிடமிருந்து மாத்திரமல்ல ஆபிரகாமினுடைய வித்திலிருந்து புறப்படுகிற சந்ததியின் மூலமாக This Jesus will be a blessing to all the nations of this world. இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தின் சந்ததியானது விளங்கும். Dear brothers and sisters, when you really meditate on the word of God, கர்மையான சகோதர சகோதரிகளே உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானித்து பார்க்கும்போது this Jesus who hung on the cross of Calvary, கல்வாரி சிலுவையில் தொங்கின இந்த இயேசு கிறிஸ்துவானவர், when you look into the life of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று நோக்கும்போது the new covenant has to do with the grace of Jesus. புதிய உடன்படிக்கையானது எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை அடிப்படையாய் கொண்டிருக்கிறது. We have been reconciled through the power of his blood. அவருடைய இரத்தத்தின் வல்லமையினாலே அவரோடு கூட நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம். Our entire being is being transformed by the power of the Holy Spirit. நம்முடைய பழைய வாழ்க்கையின் தன்மை முழுவதும் அவருடைய இரத்தத்தின் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறது. All our sins have been forgiven through the power of his blood. நம்முடைய பாவங்கள் முழுவதும் அவருடைய இரத்தத்தின் வல்லமையினாலே மன்னிக்கப்பட்டிருக்கிறது. And this new covenant will bring you into new relationship with the Lord Jesus. இந்த புதிய உடன்படிக்கையானது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய உறவிற்குள்ளாக உங்களை கொண்டு வரும். If we do not understand such basic truths of the Christian faith, சில வேளைகளிலே கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிறதான இந்த அடிப்படையான சத்தியங்கள் நமக்கு we புரிவதில்லை. will very often be dangling around between two opinions. மிக அடிக்கடியாக இரண்டு நினைவுகளினால நாம் குந்தி குந்தி நடந்து கொண்டிருப்போம். And you know, God says to Saul like this, அந்த நாளிலே சவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், why are you persecuting me? ஏன் நீ என்னை துன்பப்படுத்துகிறாய்? He should have thought, I'm not persecuting you. ஒருவேளை சவுல் நினைத்திருக்கலாம், நான் உம்மை ஒன்றும் உபத்திரவப்படுத்தவில்லையே, I have nothing to do with you. நான் உமக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, I am just persecuting the church of Jesus. நான் இயேசுவின் சபையைத்தானே துன்பப்படுத்தி But the கொண்டிருக்கிறேன். problem is when you get saved and you come into the church of Jesus, ஆனால் என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய சபைக்குள்ள ஒரு அங்கமாக மாறுகிறீர்களோ you become a part of the body of Jesus. உடனடியாக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஒரு அங்கமாக நீங்கள் மாறுகிறீர்கள். You become a part of the building that Jesus is building. இயேசு கிறிஸ்துவை கட்டி கொண்டிருக்கிறதான அந்த சபையினுடைய ஒரு அங்கமாக நீங்கள் உடனடியாக மாறுகிறீர்கள். You become a part of the army of God. உடனடியாக தேவனுடைய சேனையின் ஒரு அங்கமாக நீங்கள் You மாறுகிறீர்கள். become an organ in the body of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தினுடைய ஒரு அவயவமாக நீங்கள் So மாறுகிறீர்கள். if any one of these things is going to be touched, எனவே இந்த காரியங்களில் ஒன்று தொடப்பட்டாலும் that means the whole body is being touched. அப்படியானால் அதனுடைய முழு சரீரமுமே தொடப்படுகிறது என்றுதானே அர்த்தம். You know, this was the real meaning what God is telling him now. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறதான இந்த வார்த்தையின் உண்மையான அர்த்தம் இதுதான். Why are you persecuting me? நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? It's very hard for you to kick against the goats. நீ முள்ளுக்கு விரோதமாக உதைப்பது உனக்கு கடினம். Dear brothers and sisters, when we look into this chapter very carefully, கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாரம் முழுவதும் நாம் I கவனமாக want to touch பார்க்கும்போது upon 2 points before I come to a close. நான் முடிப்பதற்கு முன்பதாக இரண்டு காரியங்களை சொல்லி முடிக்க You know, விரும்புகிறேன். Romans chapter 7, when you read about the testimony of Paul again, ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சாட்சியை பற்றி நாம் வாசிக்கும்போது he says, Lord, with the first nine commandments, I have no problems. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, முதலிலே நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட 9 கட்டளைகளை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. But when I come to the 10th commandment, ஆனால் 10வது கட்டளைக்கு நான் வரும்போது the law is reminding me about covetousness. நியாயப்பிரமாணமானது
இச்சிக்கப்படுகிற காரியங்களை பற்றி ஒரு காரியத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. You know, sometimes when you read this verse, especially in Tamil, ichai, oh, we can only think on one direction. விசேஷமாக மற்றவருடைய அதாவது இச்சியாதிருப்பாயாக என்று சொன்ன உடனடியாக இந்த மாம்ச இச்சையை பற்றி தான் நாம் நினைக்கிறோம். Maybe it has to do with our own culture. ஆனா ஏன்னா இது நம்முடைய கலாச்சாரத்தை பொறுத்து இருக்கலாம். But you know, sometimes you can covet the car of another person. ஆனா சில நேரங்களில் இன்னொருத்தருடைய காரை கூட நீங்க இச்சிக்கலாம். You can go and covet the house of another person. ஒருவேளை இன்னொருத்தருடைய வீட்டை கூட நீங்க இச்சிக்கலாம். You can covet so many things in this life. இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்களை பற்றி நீங்க இச்சை கொள்ளலாம். Anything beautiful, oh, you could be totally discontent. ஒரு அழகான காரியத்தை பார்த்த உடனே உங்க வாழ்க்கையில இருக்கிறத பற்றி திருப்தி இல்லாம போய்விடும். You are not happy about the thing what you have. உங்களுடைய வாழ்க்கையில ஏற்கனவே இருக்க காரியத்தை பற்றி நீங்க சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க. You know, this is what this man is telling right now. இந்த மனுஷன் கூட இதை பற்றி தான் சொல்லுகிறார். Lord, I know the 10 commandments. ஆண்டவரே 10வது கட்டளை எனக்கு தெரியும். But without the law, ஆனால் நியாயப்பிரமாணம் இல்லாமல் I will have no idea about covetousness. இச்சை பாவம் என்பது நான் அறியாமல் இருந்திருப்பேன். Lord, I have been tortured by this covetousness. ஆண்டவரே இந்த இச்சை என்கிற பாவத்தினாலே நான் அதிகமாக அழைக்கழிக்கப்படுகிறேன். And through this covetousness, I am not very happy about the things I have. இந்த இச்சை என்கிற பாவத்தினாலே என் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை பற்றி எனக்கு திருப்தியே இல்லை. In so many areas of my life, என் வாழ்க்கையின் अनेक பகுதிகளிலே I am totally discontent. நான் முற்றிலும் திருப்தியற்றவனாக இருக்கிறேன். Do you know many people have this problem? உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு अनेகருடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை உண்டு. You know, I usually say to pastors, சாதாரணமாக போதர்களை பார்த்து நான் சொல்லுகிற காரியம், there's a chocolate company very close to our home in Germany. எங்களுடைய வீட்டு பக்கத்துல ஒரு சாக்லேட் செய்யற ஒரு கம்பெனி இருக்கிறது. You can go to that company. நீங்க அந்த கம்பெனிக்கு போகும்போது And when you are inside the company, நீங்க அந்த கம்பெனிக்குள்ள இருக்கும்போது you can eat as much as you want. உங்களுக்கு எவ்வளவு சாக்லேட் வேணுமோ நீங்க அவ்வளவு சாப்பிடலாம். But the problem is after one bite, you are satisfied. ஆனா நீங்க கொஞ்சம் சாப்பிட்ட உடனே நீங்க ரொம்ப திகட்டற மாதிரி உணர்வீங்க. You should not take any chocolates home. ஆனா அங்க ஒரே ஒரு சட்டம் தான், வீட்டுக்கு எதையும் எடுத்துட்டு போக கூடாது. You can eat as much as you want. எவ்வளவு சாக்லேட் வேணுமோ நீங்க அங்க இருந்து சாப்பிடலாம். If you keep on eating, you will begin to vomit. ஆனா நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாந்தி வந்துரும். How many slabs can you eat? நீங்க எவ்வளவு சாக்லேட் தான் சாப்பிட முடியும்? I usually say to pastors in meetings, சாதாரணமாக போதர்களுக்கு நான் சொல்லுவேன், if you are doing the ministry of God, நீங்க தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு நபராக இருந்தா you must be like a chocolate worker. நீங்க சாக்லேட் கம்பெனில வேலை செய்யற ஒரு நபரை போல இருக்கணும். You should never have a desire to eat as much as you want when you are there. அதாவது நீங்க அங்க இருக்கும்போது எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு இருக்கலாம். You know, in Tamil they say like this. தமிழ்ல இப்படி சொல்லுவாங்க, சக்கரை ஆலையில வேலை செய்யறவனுக்கு சக்கரை மேல ஆசை இருக்க கூடாது. You know, this is what people say here in Tamil. இதை தான் சாதாரணமாக சொல்லுவார்கள். And this is the way a pastor, a minister of God has to behave. இப்படி தான் ஒரு போதகர் கூட இருக்க வேண்டும். Yes, he has a lot to really oversee, for example. ஏனென்றால் अनेக காரியங்களை அவர் மேற்பார்வை செய்ய வேண்டியதாக இருக்கும். He sits in a place where he has to take care of so many things. ஒருவேளை अनेக காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில் அவர் இருப்பார். But at the same time he should know ஆனா அதே நேரத்தில் அவர் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும், nothing belongs to him. ஆனா எதுவுமே அவருக்கு சொந்தமானதல்ல என்பதை தெரிந்திருக்க வேண்டும். Everything God has put under his authority. ஒருவேளை ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருடைய அதிகாரத்தின் கீழ் வைத்திருக்கலாம். He has to run the show, for example. ஒருவேளை अनेக காரியங்களை அவர் மேலிருந்து செய்ய வேண்டியதா இருக்கலாம். He has to see that everything runs properly. ஒருவேளை எல்லாம் சரியாக நடக்கிறதா என்று பார்க்கக்கூடிய இடத்தில் அவர் But he இருக்கலாம். cannot be a man who covets everything. ஆனா அவர் எந்த காரியங்களுக்கு பொறுப்பாய் இருக்கிறாரோ அதெல்லாம் இச்சிக்கிற ஒரு குணம் அவருக்கு இருக்க கூடாது. I want to come slowly to the final thing about the death of Stephen. அதேபோல ஸ்தேவானுடைய அந்த மரணத்தினுடைய இடத்திற்கு நான் வர விரும்புகிறேன். You know, Paul is watching Stephen die. இப்பொழுது ஸ்தேவான் மரித்துக் கொண்டிருக்கிறதை பவுல் பார்த்து கொண்டிருக்கிறார். And before he could die, the clothes of this young man is put at the feet of Apostle Paul. இந்த ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு முன்பதாக ஸ்தேவானுடைய உடைகள் சவுலினுடைய பாதத்தின் அருகே வைக்கப்படுகின்றன. I personally believe the conversion of Saul started there. நான் நினைக்கிறேன் சவுலினுடைய மனம் திரும்புதல் அந்த இடத்திலிருந்து தான் ஆரம்பித்திருக்க வேண்டும். No one can see such a death and keep quiet. சாதாரணமாக இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை பார்த்து எந்த நபராலும் பொறுத்துக் கொள்ள முடியாது. An innocent person dying before you. ஒரு கள்ளங்கபடமற்ற மனிதன் அவருக்கு முன்பாக கொலை செய்யப்படுகிறார். Everyone is throwing stones at him. எல்லாரும் அந்த மனுஷன் மீது கற்களை வீசிக் கொண்டிருக்கிறார்கள். All the bones are breaking. அவனுடைய எலும்புகள் எல்லாம் உடைந்து கொண்டிருக்கின்றன. Blood is oozing out of his body. அவனுடைய சரீரத்திலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது. But this man kneels down
and looks into the glory of God. ஆனால் இந்த மனுஷனும் அந்த வேளையிலே முழங்காற்படியிட்டு தேவனுடைய மகிமையை நோக்கி பார்க்கிறார். The heavens are opened. வானங்கள் அவருக்கு முன்பாக திறந்திருக்கிறது. He sees Jesus. இயேசு கிறிஸ்துவை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். Jesus is standing at the right hand side of the Father. இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பார்சத்தில் நின்று கொண்டிருக்கிறதை அவர் பார்க்கிறார். You know, normally when Jesus finished his work on the planet, சாதாரணமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னுடைய பணியை நிறைவேற்றின உடனே he went and sat at the right hand side of his Father. அவர் சென்று பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Because my work is finished. ஏனென்றால் என்னுடைய பணி நிறைவேறிவிட்டது. It is finished, Father. இப்பொழுது பிதாவே நீர் கொடுத்ததான அந்த பணியை நான் நிறைவேற்றி விட்டேன். I am come. I did everything what you sent me for. நீர் என்னை எந்த சித்தத்திற்காக அனுப்பி வைத்தீரோ அந்த பணியை நான் முடித்து விட்டேன். But now, ஆனால் இப்பொழுதோ when Stephen is about to come into heaven, இப்பொழுது ஸ்தேவான் பரலோகத்திற்குள்ளே வர பிரவேசிக்க போகிறார். God stands up at a signs of respect. ஒரு கணத்தின் அடையாளமாக இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் எழுந்து நிற்கிறதை பார்க்கிறோம். God stand up and said, "Welcome home, my son." இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று சொல்லுகிறார், என் மகனே நீ பரலோகத்திற்குள்ளே உன்னை வரவேற்கிறேன். Welcome home, my son. அருமையான மகனே உன்னை பரலோகத்திற்குள்ளே நான் வரவேற்கிறேன். You have been such a wonderful testimony. நீ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சாட்சியாக எனக்கு இருந்திருக்கிறாய். But now I want to stand for you. இப்பொழுது உனக்காக நான் எழும்பி நின்று மரியாதை செலுத்த And I விரும்புகிறேன். want to welcome you home. நான் உன்னை பிதாவின் வீட்டுக்குள்ளாக வரவேற்கிறேன். Until your death, you have been faithful. உன்னுடைய மரண நேரம் வரைக்கும் நீ எனக்கு உண்மை உள்ளவனாக இருந்திருக்கிறாய். You have been so faithful in spite of all the stonings. உன்னுடைய வாழ்க்கையிலே எரியப்பட்ட எல்லா கற்களின் நடுவிலும் எனக்கு விசுவாசமாய் இருந்திருக்கிறாய். Dear brothers and sisters, I personally believe when Saul was watching everything, கருமையான சகோதர சகோதரிகளே, அந்த நாளிலே சவுல் இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த போது Stephen is kneeling down இப்பொழுது ஸ்தேவான் முழங்கால் படியிட்டு and he says, "Father, do not put the blame on them right now for the sins." அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும். What a prayer. என்ன ஒரு ஜெபம். What a prayer in the midst when you are going to die. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மரிக்க போகிற அந்த தருணத்துல இப்படி ஒரு ஜெபத்தை செய்ய முடியுமா? You know, when you were living close to Jesus, நீங்க இயேசுவுக்கு மிக அருகாமையிலே வாழும்போது you become a real unselfish person. உங்களுடைய வாழ்க்கையில முற்றிலும் சுயநலமற்ற ஒரு மனிதராக நீங்கள் மாறுகிறீர்கள். I think this is one of the reasons why the early church grew. நான் நினைக்கிறேன் இந்த காரணத்தினால்தான் ஆதி சபை வளர்ந்திருக்க வேண்டும். They were so unselfish அவர்கள் முற்றிலும் சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். that even the world that was watching them, அவர்களை பார்த்து கொண்டிருக்கிற அந்த உலகம் கூட sometimes they made fun of them, சில நேரங்களில் அவர்களை பார்த்து பரிகாசம் செய்திருக்கும். but they said, "Wonderful people. இருந்தாலும் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் அற்புதமானவர்கள் தான். We don't understand you. உங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை." What an unselfish behavior. அவர்கள் எல்லாம் பார்த்து சொல்லியிருப்பார்கள், உன்னை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை, என்ன ஒரு சுயநலமற்ற வாழ்க்கை. This man is coming out of darkness. இப்பொழுது இந்த மனிதன் இருளிலிருந்து வெளியே வந்தான். Hananiah is praying for him, அனனியா என்கிறதான மனுஷன் இந்த சவுலுக்காக ஜெபிக்கிறான். laying his hands upon him, அவன் மீது தன்னுடைய கைகளை வைத்து feeling the embrace of the Father. பிதாவினுடைய அந்த அரவணைப்பை நீ இப்பொழுது ஏற்றுக்கொள். You came into a collusion, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மோதலை நீ சந்தித்தாய். then you passed through darkness. அதற்கு பிற்பாடு இருளின் பாதையிலே நீ கடந்து சென்றாய். Now you should know God is embracing you. இப்பொழுது பிதாவானவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே உன்னை தழுவிக் கொள்கிறார், அணைத்துக் கொள்கிறார் என்பதை நீ உணர்ந்து கொள். After Saul knew that he needs a redeemer, இப்பொழுது சவுல் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இரட்சகர் தேவை என்பதை அவன் உணர்ந்த உடனே he came to this person whose name is Jehovah is the graceful. யெகோவாவானவர் கிருபையை நிறைந்தவராய் இருக்கிறார் என்கிற ஒரு மனுஷனை அவன் சந்திக்கிறான். Ananiah means that's the meaning. அனனியா என்றால் தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார் என்ற அர்த்தம். God says, "I want to show you my grace." இப்பொழுது ஆண்டவர் சொன்னார், என்னுடைய கிருபையை உனக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். Even though Hananiah had apprehensions about the life of this person, ஒருவேளை சவுலை பற்றி அனனியாவுக்கு அநேக கேள்விகள் இருந்தாலும் கூட God says, "He is my witness." ஆண்டவர் சொன்னார், இந்த சவுல் எனக்கு சாட்சியாய் இருப்பான். He is praying now. அவன் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். When a man is praying, that means he has a relationship with me. ஒரு மனிதன் ஜெபிக்கிறான் என்றால் அவனுக்கு என்னோடு கூட உறவு இருக்கிறது என்று அர்த்தம். Hananias, I know everything about this person. அனனியாவே, சவுலை பற்றி எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். I have forgiven him நான் அவனை மன்னித்திருக்கிறேன். and I have decided to use him. நான் அவனை பயன்படுத்தும்படிக்கு தீர்மானித்திருக்கிறேன். Go to this place and pray for this person. நீ அவனுடைய இடத்திற்கு சென்று அவனுக்காக ஜெபி. He has become your brother and my vessel.
அவன் உன்னுடைய சகோதரனாகவும் என்னால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாகவும் இருப்பான். What a wonderful conversion. என்ன ஒரு அற்புதமான ஒரு மனம் திரும்புதலின் சாட்சி. This vessel was chosen by me. இந்த பாத்திரமானது என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. I know everything what he has done. அவன் செய்த எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். But I know that he is a chosen vessel. ஆனால் அவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாயிருக்கிறான். And Stephen was such an unselfish person. இந்த ஸ்தேவான் எப்படிப்பட்ட ஒரு சுயநலமற்றவன் என்பதை அவன் பார்த்திருக்கிறான். And he should have said, Lord, this is real Christianity. அவன் சொல்லியிருக்க வேண்டும், இதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவம். I very often think about missionaries who came to India. மிக அடிக்கடியாக இந்திய தேசத்துக்கு வந்ததான மிஷனரிகளை பற்றி நான் சிந்தித்து பார்ப்பதுண்டு. I think India is already a developed nation. இந்தியா ஏற்கனவே இப்பொழுது முன்னேற்றமடைந்த ஒரு நாடாக இருக்கிறது. But in many of the places of India, ஆனால் இந்திய தேசத்தினுடைய அநேக இடங்கள், you know who put the foundation for our development? நம்முடைய முன்னேற்றத்திற்கான அஸ்திபாரத்தை போட்டவர்கள் யார் தெரியுமா? They were true men and women of God. தேவனுடைய உண்மையான தேவ மனிதர்கள், தேவ மனுஷிகள் தான். My father used to tell me about a sister, Wyckoff, I think her name was Wyckoff. என்னுடைய தகப்பனார் அடிக்கடியாக வைகாஃப் என்கிறதான ஒரு மிஷனரியை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பார். She came from the United States. இந்த அம்மா அமெரிக்கா தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு வந்தார்கள். And she used to take care of little children. அவர்கள் சிறு பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள். And the home church sent her a lot of biscuits, eatables from the United States. அவங்க எந்த சபையிலிருந்து வந்தார்களோ அந்த சபையில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு நிறைய பிஸ்கட்டுகள், தின்பண்டங்கள் எல்லாம் அமெரிக்கா தேசத்திலிருந்து அனுப்பி வைப்பார்களாம். But she wouldn't eat anything. ஆனால் அவைகளெல்லாம் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. She'll give everything to the little children. அது எல்லாவற்றையும் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. And my father asked her one day, why are you doing this? ஒரு நாள் என் தகப்பனார் கேட்டாரா, ஏன் நீங்கள் இதையெல்லாம் செய்கிறீர்கள்? You're getting so sick. நீங்கள் இப்போ ரொம்ப வர வியாதியாகி கொண்டு வருகிறீர்கள். You know what her food was every day? அவங்க தினமும் என்ன சாப்பிட்டாங்க தெரியுமா? கேழ்வரகு கூழ். கேழ்வரகுனால செஞ்ச அந்த கூழை தான் ஒரு நாளைக்கு 3 வேளையும் அவங்க குடிப்பாங்களாம். 3 times a day. ஒரு நாளைக்கு 3 வேளையும் இந்த கூழ் தான். Her tomb is still there. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய கல்லறை இருக்கிறது. Dear brothers and sisters, we speak about an unselfish love. அருமையான சகோதர சகோதரிகளே, சுயநலமற்ற அன்பு என்று நாம் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். Pastor Bartholomew Ziegenbalg, for example, போதகர் பர்தலமேயுஸ் ஜீயன்பால்க் அவருடைய கல்லறையை நம்ம பார்க்கலாம். who translated this Bible for us. இந்த வேதாமத்தை நமக்காக மொழிபெயர்த்து கொடுத்தவர். Do you know he is buried there with his son, very near to the church? தன்னுடைய மகனோடு கூட தரங்கம்பாடியில் அந்த சபைக்கு பக்கத்திலேயே அவர் புதைக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? We think we are the greatest church. நாம் நினைத்து கொண்டிருக்கோம் ஏதோ நம்ம தான் பெரிய சபையை கட்டி விட்டோம் என்று. I tell you, we are just such a small part of the body of Jesus. நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துனுடைய இந்த மிகப்பெரிய உலகளாவிய சபையில நம்ம ஒரு சின்ன பகுதி தான். These saints who did so much. இந்த பரிசுத்தவான்கள் எவ்வளவாக தேவனுக்காக செய்திருக்கிறார்கள். I have visited his church at least 4 times in Germany. அவருடைய சபையை ஜெர்மனியில ஒரு 4 முறையாவது நான் போய் பார்த்திருப்பேன். I used to think like this. நான் இப்படி யோசித்து பார்ப்பேன், Beautiful little village. எவ்வளவு அழகான ஒரு சிறிய கிராமம். The church is still there. அந்த சபை இன்னும் அங்க இருக்கிறது. I used to think it's not so easy to leave this place and go to Tharangambadi. இப்படிப்பட்ட ஒரு அழகான ஜெர்மன் தேசத்தினுடைய இடத்தை விட்டு தரங்கம்பாடியில் வந்து வாழுறது எவ்வளவு கடினமான காரியமா Do you know why he did this? அவர் ஏன் இதை செய்தார் தெரியுமா? The unselfish love of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுயநலமற்ற அந்த அன்பினால தான் அவர் அதை செய்திருக்க முடியும். Nothing else, I tell you. வேறு எந்த நாளும் அல்ல. I want every eyes to be closed. நீ எல்லாரும் உடைய கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Let us really sit for a few minutes and think about everything what we listened to. இதுவரைக்கும் நாம் கேட்ட காரியங்களை பற்றி ஒரு சில வினாடிகள் நாம் சிந்தித்து பார்ப்போம். Sometimes we come into a collusion with the Lord Jesus. சில நேரங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம், ஒரு மோதல் ஏற்படலாம். God can lead us into darkness சில நேரங்களில் தேவன் நம்ம இருளான பாதைகளிலே நடத்தலாம். so that we come to a place of meditation and thinking. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் தேவன் நமக்கு நேரத்தை கொடுக்கும்படியாக. Where we have the opportunity to say, yes, Lord, I come back to you. ஆமாண்டவரே, உம்மிடத்திற்கு நான் திரும்பி வருகிறேன் என்று நாம் சொல்லக்கூடிய ஒரு தருணத்தை அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். I need your embrace. You should embrace me. ஆண்டவரே, நீர் என்னை தழுவிக் கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன்.
This is what I really need. ஆண்டவரே, இதுதான் உண்மையாகவே என் வாழ்க்கையில் தேவைப்படுகிறது. I need to feel your embrace today. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய அரவணைப்பை நான் உணர விரும்புகிறேன். ஆண்டவரே, I've been going away from you. ஆண்டவரே, உம்மை விட்டு நான் வெகு தூரம் சென்று விட்டேன். I've been battling against you. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நிறைய காரியங்களை நான் பேசியிருக்கிறேன். But still, you have been so faithful. இருந்தாலும் கூட ஆண்டவரே, நீர் எனக்கு எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறேன். Maybe this is true of your life. ஒருவேளை இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய உண்மை கதையாக இருக்கும் என்று சொன்னால், Just come back to Jesus. இயேசுவினிடத்தில் திரும்பி வாருங்கள். Just surrender your life to Jesus உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக அர்ப்பணியுங்கள். and say, Lord, you are everything to me. ஆண்டவரே, நீரே என் வாழ்க்கையில் எல்லாமாக இருக்கிறீர். What I really need is the embrace this evening. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எனக்கு தேவையெல்லாம் உம்முடைய அரவணைப்பு மாத்திரமே. உம்மோடு இருப்பதுதான். Just keep on meditating and praying in your heart. இந்த வேளையில் உங்களுடைய இதயத்தில் தியானித்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். Lord, I want to come back to you. ஆண்டவரே, உம்மண்டை நான் வர விரும்புகிறேன். I want to put my life back into your hands. ஆண்டவரே, உமக்கு முன்பாக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். Lord, I've gone away from you, ஆண்டவரே, உம்மை விட்டு நான் வெகு தூரம் சென்று விட்டேன். but still I know that you are following me. இருந்தாலும் கூட ஆண்டவரே, நீர் என்னை பின்தொடர்ந்து வருகிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உம்மோடு இருப்பதுதான்.